வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவித்த தேர்தல் ஆணையம் மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. தமிழகத்தில் மொத்தம் 69.72% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிகபட்சமாக தருமபுரியில் 81% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 53.96% வாக்குகளும் பதிவு. தூர்தர்ஷன் லட்சணையில் காவிக்கரை அடித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கண்டனம். ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை கைதி சாந்தகுமார் உயிரிழந்த விவகாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம். தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் மத்திய மாநில அரசுகள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததை சுட்டிக்காட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று விமர்சனம். மதுரையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். ஏராளமான பெண்கள் புது திருமாங்கல்யம் மாற்றிக்கொண்டு வழிபாடு. 1 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு கமகம திருமண விருந்து. வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையிலிருந்து இன்று புறப்பட்டார் கள்ளழகர். விழுப்புரம் அருகே தொழிற்சாலையில் இருந்து நச்சுவாயு வெளியேறியதால் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. தொழிற்சாலைக்கு சீல் வைத்து மாவட்ட நிர்வாகம் அதிரடி. காங்கிரசால் ஒருபோதும் வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியாது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசம். பாஜக அரசியலமைப்பையே மாற்ற விரும்புவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் 69.72% வாக்குகள் தான் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தூர்தர்ஷன் லட்சினை காவி நிறமாக மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதிகை என்ற அழகிய தமிழ்ச் சொல்லை நீக்கினார்கள். தற்போது தூர்தர்ஷன் லட்சினையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என கூறியுள்ளார். இதேபோல் தூர்தர்ஷன் லட்சினை நிறம் மாற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டுமென காவல்துறையினரை அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், வாக்காளர்கள் மத்திய மாநில அரசுகள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 69.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரகாஷ், மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கும் வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதன் இறுதி நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக 69.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.20% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.96% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. மேலும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்தியாளர் பிரபு வழங்கிய தகவல்கள் இவை. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாண நிகழ்வை ஒட்டி இன்று அதிகாலை சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் மதுரை சித்திரை வீதிகளில் வலம் வந்தனர். தொடர்ந்து 2 டன் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருமண மேடையில் பச்சைப்பட்டு உடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மணப்பெண்ணாக மீனாட்சி அம்மன் எழுந்தருளினார். இதேபோல பச்சைப்பட்டு வஸ்திரம், பவள கிரீடம் அணிந்து சுந்தரேஸ்வரர் காட்சி அளித்தார்.
வேத மந்திரங்கள் முழங்க மேள வாத்தியங்கள் விண்ணதிர மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தபோது ஏராளமான பெண்கள் புது தாலி அணிந்து கொண்டனர். தொடர்ந்து திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு கமகமக்கும் கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. பக்தர்கள் எல்லாரும் ஆனந்தமா திருக்கல்யாண விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தம்பதிக்கு நேரிலும் ஆன்லைன் மூலமாக மொய்யெழுதி சென்றனர். விழாவில் கலந்து கொண்ட மதுரையை சேர்ந்த பக்தர்கள் சாந்தாமணி, இந்திரா, ஹேமா ஆகியோரிடம் பேசினோம். எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து எல்லாரும் சாமியை ஒன்றா சேவிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கலிங்கருக்கும் நடந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அழகர் மலை எதிர் சேவை நடக்கும். அதையும் பார்த்துட்டு அழகர் ஆற்றுல பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய திருவிழாவை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் எப்போயுமே வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். மேரேஜ் ஆகி 2 months தான் ஆச்சு. அதனால தான் ஃபஸ்ட் டைம் திருக்கல்யாணத்துக்கு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அம்மனுக்கு பண்ணியிருந்த அலங்காரம், அந்த கூட்டம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் விழா ஏற்பாடுகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். செய்தியாளர் பிரபு வழங்கும் கூடுதல் தகவல். இன்று மாலை அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வைகையாற்றி புறப்படும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நாளைய தினம் திருத்தேரோட்டம் என்பதும் 23ஆம் தேதி கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபு. பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்ப அலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஏற்படும் பேரழிவு எப்படி இருக்கும் என்பது பற்றி வெளியாகி இருக்கும் தகவல் உங்களுக்கு மேலும் அதிர்ச்சி ஊட்டலாம். இது பற்றி துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த இந்திய துணைக்கண்டம் இயற்கையாக ஏற்பட்ட பெரும் பிளவு காரணமாக நகர்ந்து ஆசிய கண்டத்திற்கு வந்தடைந்ததாக பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. இமயமலை உருவாகவும் இந்த பிளவுதான் காரணம் என்கிறார்கள். இதனாலேயே ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மனிதர்களின் தோற்றம், நாகரிகம் சார்ந்த பல்வேறு கூறுகளில் ஒற்றுமைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடிப்படையிலேயே ஆப்பிரிக்க வரைபடத்திற்கும் இந்திய வரைபடத்திற்கும் தோற்ற அமைப்பில் ஒற்றுமை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து பிரிந்த இந்திய நிலப்பகுதி எப்படி ஆசிய கண்டத்தை நோக்கி நகர்ந்ததோ அதேபோல பூகோள ரீதியாக நியூபியன் பிளேட், சோமாலியன் பிளேட் என ஆப்பிரிக்க நிலப்பரப்பு இரண்டாக உடைந்து கிழக்கு ஆப்பிரிக்க பகுதி மட்டும் இந்திய துணைக்கண்டத்தோடு இணைய வாய்ப்பிருப்பதாக புவியியல் ஆராய்ச்சி அதிர்ச்சியூட்டுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான உகாண்டா, தான்சானியா, கென்யா, சோமாலியா உள்ளிட்ட நாடுகளில் இப்போதே பூமிக்கிடையே பல ராட்சத பிளவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன. ஜிபிஎஸ் அளவீட்டின்படி கிழக்கு ஆப்பிரிக்காவின் பூகோள தகடுகள் ஆண்டுக்கு சராசரியாக 7 மில்லிமீட்டர் நகர்ந்து வருகிறது. ஒருவேளை கிழக்கு ஆப்பிரிக்க நிலப்பகுதி இந்தியாவோடு இணைந்தால் அது ஒரு புதிய கண்டமாக பரிணமிப்பதோடு எவரெஸ்ட் போன்ற மிக உயரமான மலைத்தொடரும் உருவாகக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். அதாவது இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளான குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் கேரளாவை உள்ளடக்கி உருவாகும் இந்த மலைத்தொடர் இமயமலையை விட மிக உயரமாகவும் உறைய வைக்கும் பனியுடன் கூடிய குளிர் பிரதேசமாகவும் இருக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அப்படியானால் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்த நிலப்பரப்பின் சீதோஷ்ண நிலை காஷ்மீர் மற்றும் இமயமலையைப் போல் பனிபடர்ந்த குளிர் பிரதேசமாக மாறிவிடும் என அஞ்சப்படுகிறது. இது பற்றி சேலம் அரசு கலை அறிவியல் கல்லூரி புவி அமைப்பியல் துறை பேராசிரியர் திருக்குமரனிடம் பேசினோம். இந்த பிளவு எதனால ஏற்படுது? இதுக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் தொடர்பு இருக்கா? இந்த மாதிரியான பிளவுகள் ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா
பூமிக்கு உள்ளார நடக்கக்கூடிய மேக்மேட்டிக், அதாவது பாறை குழம்புகளுடைய ப்ளூம் சொல்லுவோம். அந்த ப்ளூமுடைய மூவ்மெண்ட்னால நடக்கக்கூடிய பிளவுகள், அது மாதிரி பிளவுகள் உருவாகுது. இந்த கிளைமேட் இதை அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா உலகத்துல நடந்திருக்கக்கூடிய அத்தனை காலநிலை மாற்றங்களுக்கும் இந்த டெக்டானிக்ஸ் மூவ்மெண்ட் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், சஹ்யாத்ரின்னு சொல்லுவோம். சஹ்யாத்ரி வந்து ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் கொலிஷன்னால திருப்பி தனியா பிளாக் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரைஸ்னாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சதர்ன் இந்தியாவில மான்சூன்ல செட் ஆகுதுங்க. ஸோ கட்டாயமாக இந்த மாதிரியான மூவ்மெண்ட்கள், அதாவது பிளவுகளோ அல்லது பொல்யூஷன்ஸ், ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் மோதுவதால ஏற்படக்கூடிய மவுண்டைன் ரைஸ், ஓரோஜனி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயமாக கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆண்டுக்கு சராசரியா 7 மில்லிமீட்டர்னு சொன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள்ல இந்த பிளவும் இணைப்பும் நடைபெறும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த நகர்தல் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்ற அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 3 பிளேட் சந்திக்கும் போது ஏதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும், மூவ் ஆகாது, எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அப்படி நின்று போயிடும். சொமாலி பிளேட்டுக்கும் இந்தியன் பிளேட்டுக்கு நடுவுலயும் இதே மாதிரியான பிளவு ஒன்று இருக்கு. சோ அந்த பிளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்தது. அப்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு 10 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டு அது அந்த நகர்தல் இருந்துட்டு தான் இருந்தது. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் 10 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமாலயா வந்து ஆல்மோஸ்ட் அதனுடைய மேக்சிமம் க்ரோத் ரீச் பண்ணதுனால அந்த பிளவுல இருந்து வரக்கூடிய அந்த புஷ் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை ஆப்பிரிக்க நிலப்பகுதி இப்படி 2ஆ உடைஞ்சா அது இந்திய துணைக்கண்டம் மேல மோத வாய்ப்பு இருக்கா? சோ சப்போஸ் இதே மாதிரியான 7 மில்லிமீட்டர் பர் இயர் மூவ் ஆகுது அப்படின்னா ஆனது ஒரு 200 மில்லியன் வருடங்கள் கூட ஆகலாம் அது. ஆனா அது போகும்போது இந்தியாவுடைய நிலைமை என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு யூகிக்க முடியாத விஷயமா தான் இருக்கும் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகை ஆண்ட டைனோசர் மாதிரி ஒரு விலங்குகள்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. நம்ம வந்து அடுத்த 200 மில்லியன் வருடங்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அது. இப்போ இந்த காலகட்டத்துல ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எங்கர் ட்ரையாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு ஸ்னோபால்னா எல்லா இடங்களிலும் பனி பறந்து இருந்திருக்கு, ஐஸ் கவர் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் மெல்ட் ஆயிட்டு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து கரெக்டா ஒரு 12,000 வருடங்களுக்கு முன்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு உயிரினம் வந்து இந்த உலகை ஆண்டு வந்திருக்கு. இப்போது மனித இனம் ஆண்டுட்டு இருக்கு. இது என்ன ஆகும்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம். இதுல இந்த 200 மில்லியன் வருடங்களுக்கு கழித்து இது மோதுமான்றது ஒரு யுகத்துக்கே அப்பாற்பட்ட விஷயமா தான் எனக்கு படுதுங்க. பருவநிலை மாற்றம் காரணமாக நிகழும் இத்தகைய பேரழிவுகள் ஏற்பட பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் என்றும் அப்போது மனித இனம் இருக்குமா என்பதும் கேள்விக்குறிதான் என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. பாஜக ஆட்சியில் ரயில் பயணமே ஏழைகளுக்கு தண்டனையாகிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே உடல்நலக்குறைவு காரணமாக தனது இன்றைய பிரச்சார நிகழ்ச்சிகளை ராகுல் காந்தி ரத்து செய்துள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரஸால் ஒருபோதும் வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியாது என தெரிவித்தார். ஒரு காலத்துல 400 எம்பிக்களை வென்ற கட்சி இன்னைக்கு 300 இடங்கள்ல கூட தேர்தலில் போட்டி போட முடியல. 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமைய மீண்டும் நாடு விரும்பல. பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரயில் பயணம் தண்டனையாகிவிட்டதாக ஏழை மக்கள் ரயில் கழிவறையில் அமர்ந்து பயணிக்கும் வீடியோ ஒன்றை பதிவிட்டு ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். சாமானியர்களுக்கு ரயில்களில் போதுமான பெட்டிகள் இல்லாமல் எலைட் ரயில்களை மட்டுமே மத்திய அரசு ஊக்குவிப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். பீகாரின் கதிகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி வாரிசு மற்றும் சாதி அரசியலை ஒழித்து நாட்டின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பலோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, நாட்டின் அரசியலமைப்பை மாற்றவும் மக்களின் உரிமைகளை குறைக்கவும் பாஜக முயற்சிப்பதாக விமர்சித்தார். மதத்தை அரசியலாக்கும் வழக்கம் நம் பாரம்பரியத்தில் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியின் அரசு அவரது தொழிலதிபர் நண்பர்களுக்காக நடைபெறுகிறது. கர்நாடக அரசுக்கு சொந்தமான நந்தினி பால் நிறுவனம் T20 உலகக்கோப்பையில் ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு ஸ்பான்சர் செய்ய உள்ளது. நந்தினி நிறுவனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பும் எழுந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் புலாஸ்பூர் பகுதியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வருகையை முன்னிட்டு பாஜகவினர் புல்டோசர் பேரணி நடத்தினர்.
இந்தியா கூட்டணி சார்பில் மத்திய பிரதேச மாநிலம் சாட்னாவில் பொதுக்கூட்டமும் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பேரணியும் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று மத்திய பிரதேச மாநிலம் சாட்னாவிலும் அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் திடீர் உடல்நிலை குறைவினால் அவர் பங்கேற்கப் போவதில்லை என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, கேரள மாநிலத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் நிலையில் இன்றும் பிரச்சாரம் செய்வதற்கு 3 நாட்களே உள்ளது. அதனால் விரைவில் அவர் குணமடைந்து பிரச்சாரத்தில் பங்கேற்பார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். ரஞ்சித். விழுப்புரம் அருகே செயல்பட்டு வந்த மாற்று எரிபொருள் தயாரிக்கும் ஆலையிலிருந்து நெடியுடன் கூடிய நச்சுக்காற்று வெளியேறியதால் பொதுமக்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலைக்கு சீல் வைத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய தகவல்கள் இவை. விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு பகுதியில் அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெற்று மாற்று எரிசக்தி பொருள் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வந்தது. இத்தொழிற்சாலையில் காட்டன் கழிவு, காலாவதியான மருந்து பொருட்கள் உள்ளிட்டவற்றை அரைத்து பவுடர் வடிவில் நிலக்கரிக்கு மாற்று எரிசக்தியாக சிமெண்ட் ஆலைகளுக்கு 40 டன் அளவிற்கு அனுப்பி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலையினால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தொழிற்சாலையை மூடக்கோரி மக்களவைத் தேர்தலையும் வேடம்பட்டு பகுதி கிராம மக்கள் புறக்கணித்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த தொழிற்சாலையிலிருந்து நெடியுடன் கூடிய நச்சுக்காற்று வெளியேறியுள்ளது. இதனால் வாந்தி, மயக்கம் என திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பெண்கள் உட்பட 27 பேர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வேடம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனவேல், முருகன் மற்றும் பெரும்பாக்கத்தை சேர்ந்த சரத்குமார் கூறுகையில், நைட்டு வந்து இரவு 1 மணி அளவில் ஊர் உள்ள ஃபுல்லாக துர்நாற்றம் ஏற்பட்டு ஃபுல்லாகவே மக்கள் வந்து தூங்கி இருக்கும்போது ஃபுல்லாகவே எல்லாருக்கும் மூச்சு திணறல், வாமிட்டு எல்லாம் வந்து எல்லாமே அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. நாங்கள் நிரந்தரமாக சீல் வச்ச மட்டும் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் யாரும் ஓட்டும் போடல. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டனை இதை எடுத்துகிட்டு நைட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து 3 கிராமமும் இங்கே சேர்ந்து நின்று தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா இதை இதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவின்படி இன்றைக்கு அந்த தொழிற்சாலை தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை என்ன என்பது குறித்து முழுமையாக தெரியப்படுத்துவோம் என மாவட்ட ஆட்சியர் பழனி தகவலை தெரிவிச்சிருக்காரு. ரஞ்சித். நன்றி கோபிநாத். தமிழகத்தில் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் வெப்பத்தை தணிக்க ஏராளமான மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்தனர். இதனால் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் டெல்ஜின், ஹரிஹரன் மற்றும் வில்லியம். தமிழகத்தில் ஏப்ரல் தொடங்கியதில் இருந்து கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்திருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் இன்றும் 100 டிகிரியை தாண்டியது. கோடை வெப்பத்தை தணிக்க ஏராளமானோர் மலை வாசஸ்தலங்களை நாடிச் செல்வதால் ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். ஊட்டிக்கு சுற்றுலா வந்தது குறித்து திருப்பூரைச் சேர்ந்த பிரசாத், மேகலா கூறுகையில், ரோஸ் கார்டன் நல்லா இருக்கு. ரோஸ் எல்லாம் இப்போ தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளைமேட் நல்லா இருக்கு. வந்தால் வெக்கேஷனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஊட்டிக்கு வந்திருக்கோம் சம்மர் வெக்கேஷனுக்கு. நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. வரலாம், ஹாப்பியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதே போல கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்ததோடு நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் நிவேதா, லாவண்யாவிடம் பேசினோம். பில்லர் ராக்கு, குணா கேவ்ஸு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே போயிட்டு வந்தோம். நல்ல கிளைமேட்டு, டிராஃபிக்ஸுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே வெயிலோடு அப்படிலாம் இருந்துட்டு வந்துட்டு இந்த கிளைமேட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மீதமுள்ள மாவட்டங்களில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் வெப்பநிலையானது
37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக சில இடங்களில் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படலாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரஞ்சித். நன்றி டெல்ஜின். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்குய் அருகே படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்குய் அருகே துக்க நிகழ்வுக்காக சென்றவர்கள் பயணித்த படகு எதிர்பாராத விதமாக ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சிறிய படகில் 300க்கும் மேற்பட்டோர் பயணித்ததால் பாரம் தாங்காமல் படகு உடைந்து ஆற்றில் மூழ்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இன்னும் பலர் ஆற்றில் மாயமாகி உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.